ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல நம்ம கேரளா ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளா ட்ரிப் என்ன பேக்கேஜ், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணோம், அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரளா போயிட்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெசார்ட் போகிறதான் பிளான். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கெஃபேல தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நம்ம பிறந்தரை டு கோயம்புத்தூர் ரோட்டில் போயிட்டு கோயம்புத்தூர் இன்டீரியரே போக தேவையில்ல, ரைட் இறங்கினோன்னா பாலக்காடு போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ரூட் போகும். அங்கே போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெயினாக தான் இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ரெயின் இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே லேசாக தூறல், அதுக்கப்புறம் நல்லாவே ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தம்பி குட்டி நாப் எடுத்தார். இங்கே வந்து சைட்ஸ் நிறையா கட்ஸ் இருந்தாங்காட்டி எங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் தெரில. ஸோ அகெயின் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த கட்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு. அட்லாஸ்ட் வீடே கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே வந்து லஞ்சுக்கு ஒரு ஸ்பாட் பார்த்து நிறுத்தினோம். இந்த கடையில் எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தந்தூரி, மீன் பொரிச்சது, பட்டர் நான், தென் மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு கிளம்புனதும் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரெசார்ட் போகிற வழி ஃபுல்லாகவே ரெயினாக தான் இருந்தது. கொஞ்சம் ரெயின், அப்புறம் கொஞ்சம் மேலே விடுது, கொஞ்சம் மறுபடியும் அகெயின் ரெயின், இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நம்ம வீட்டிலேருந்து கவி வீட்டுக்கு வர்றதுக்கே 2 hours ஆயிடுச்சு. எகெயின் வந்து அவங்க வீட்டிலேருந்து ரெசார்ட்க்கு எகெயின் 2 hours ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி பார்த்தா 4 to 5 hours வந்து ட்ராவல் பண்ணாங்காட்டி அச்சு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். நம்ம ரெசார்ட் போகிற ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸாக தான் இருந்தது, மினி ஹில்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் மேலே போனால் தான் ரெசார்ட் வருது. இந்த ரெசார்ட் பெரிய எக்ஸைட்டட் லக்ஸுரி ரெசார்ட். இப்போ ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக என்ட்ரன்ஸ் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஒரு 2 or 3 வெஹிக்கல்ஸ் அவ்வளோதான் பார்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம உள்ளேயும் பார்த்திங்கனாலும் 1 or 2 ஃபேமிலிஸ் அவ்வளோதான் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம போனதும் வெல்கம் ட்ரிங்காக கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இடம்லாம் சுற்றி பார்த்தோம். ப்ளே ஏரியா அச்சுக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் எப்போ போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா வந்து ஒர்க் போயிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறதுக்காக ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வயரிங், தென் ஜேசிபி வச்சு ஒர்க் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் குட்டீஸ் கூட்டிகிட்டு வந்தால் பார்த்துக்கணும். ரெசார்ட்டோட செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 3 PM சொல்லியிருந்தாங்க. நம்ம ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 4 PM ஆச்சு. ரூம் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனோம். நம்ம இந்த 2 சூட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். முன்னருமே வந்து ஒரே ஃப்ளோர்லேயே 2 பேர்த்துக்கு இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் கேரளாவில் நிறையா ரெசார்ட் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த ரெசார்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. க்ளவுட் நெஸ்ட் இருக்குது, க்ளவுட் க்யூப் இருக்குது, வுட் லூமினஸ், வுட் ரீட்ரீட்டு, தென் லவ் நெஸ்ட். லவ் நெஸ்ட்டுங்கிறதா பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை பட்ஜெட்டான ரூம். அது ஃபுல்லாகவே கிளாஸால் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி. தென் வந்து அதுக்கு ரெயின் வந்துச்சுன்னா இல்லை ரொம்ப வெயில் அடிக்கும் போது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அது ரொம்ப காஸ்ட்லி. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 8,000 + GST வந்துச்சு. நம்ம புக் பண்ண 2 ரூம் பார்த்திங்கன்னா க்ளவுட் நெஸ்ட்டு. நம்ம ரூமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7,000 + 18% GST வந்துச்சு. GST பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் வந்து அவ்வளோ காஸ்ட்லிக்கு ஒர்த்து கிடையாது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரலாம். பட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ரூமோட ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆக்குப்பைடாக தான் இருந்தது. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்டூல் மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலி ஆக்குப்பைடாக தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே யூனிக்காக இருந்தது. வுட்லேயே இருக்க மாதிரி இருந்தது. விண்டோஸ், தென் டோர்ஸ், அது எல்லாமே யூனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ரூமில் பாதி ரூஃப் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும், கிளாஸ் வச்சுருக்க மாதிரி. ஆனால் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் பயங்கரமாக பேஞ்சுது. அந்த டைமில் வந்து மிஸ்டாக இருக்கங்காட்டி ஹோல் கிளாஸுமே கவர் ஆயிருச்சு. எதுவுமே வந்து விசிபிளாக வந்து பார்க்குற மாதிரி இல்லை. நான் வந்து பிக்சரில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா நிலா தெரியும், இல்லை ரெயின் பெஞ்சால் அழகாக தெரியும் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ ஓப்பனாக தெரியல. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியல மேலே இருக்கிறதெல்லாம். வுட் லூமினஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வுட்டில் கவர் ஆகிருக்கும். இப்போ நம்மளது வந்து ஹாஃப் வுட் இருக்குது, ஹாஃப் வந்து இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது. பட் வுட் லூமினஸ், வுட் ரீட்ரீட் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டில் கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீக் டேஸில் நம்ம போனாங்காட்டி, வீக்கெண்ட் போனீங்கன்னா இதிலே வந்து டபுளாக தான் இருக்கும் சார்ஜஸ்ஸு. நான் இதுக்கு முன்னாடி கேரளா ரெசார்ட்ஸ்லாம் ஸ்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா மிரருக்குமே வந்து லைட் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹைலைட்டடாக நல்லாயிருக்கும். இங்கே லைட் எதுவும் செட் பண்ணல. டம்ளர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ், தென் வந்து 2 cups, அப்புறம் வந்து டீ பேக்ஸு, காஃபி பேக்ஸ், டூத் ப்ரஷ், காம், சோப்பு, தென் ஷாம்பூஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஷ்யூ பாக்ஸ் இருந்துச்சு.
இதில் வந்து பேக்கேஜில் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வரும். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், தென் கிட்ஸுக்கு வந்து அந்த ப்ளே ஏரியா கட்டினேன்ல, ஸோ அந்த ப்ளே ஏரியா வரும். சைக்கிளிங் இருக்குது. தென் இன்டோர் கேம்ஸ். அப்புறம் வந்து ஈவினிங் ஆனால் மைக் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஈவினிங் எதுவும் மைக் செட் ப்ளே பண்ணல. மேபி ஓவர் ரஷ்ஷாக இருந்தால் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 2 ஃபேமிலிஸ் தான் போயிருந்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி, டீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேரளாவோட ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட்டு இந்த வியூவில் நின்று பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து டைல் வச்சுருந்தாங்க, ஹாஃப் வந்து கிளாஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த ப்ளேஸில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நைட் ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், நான், கிரேவி, கர்ட் ரைஸ், பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே அவங்க குக் பண்ணிவிட்டு நம்ம பில்லோட நம்ம எக்ஸிட் ஆகும்போது அதை சேர்த்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நைட் ஃபுல்லாகவே ரொம்ப ரெயினாக தான் இருந்துச்சு. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் ரெயின் இல்லை, விட்டு விட்டு தான் வந்துச்சு. ஈவினிங் நாங்கள் போகும்போது ரெயின் இல்லை. மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரூம்லேயே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் நாங்கள் தூங்க போகிற டைமில் ரொம்ப மழை பெஞ்சுது. காலையில் எழுந்திரிச்சு அந்த வியூ பார்க்குறக்கே ஒரு பிளிஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம எந்த ரெசார்ட் போனாலும் நம்ம எக்ஸைட்டடாக மார்னிங் பண்ணுறது இந்த மார்னிங் வியூ பார்க்கறதுக்காக தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் ஒரு 7க்கே வேக் ஆகிட்டோம். அந்த ஸ்னோ கவர் ஆகி அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. நம்ம வந்து வேணால் ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணி அவங்க வந்து நமக்கு ஷூட் எடுத்து தருவாங்க. நம்ம எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல வேணால் ஷூட் எடுத்துக்கலாம் ரெசார்ட் ஃபுல்லாக. தென் வந்து கேண்டில் லைட் டின்னர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி. நம்ம ரூம் வேணால் ஸ்பெஷலாக டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோன்னா அதுக்கும் ஸ்பெஷலாக வந்து டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணி தருவாங்க. தென் ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக் இருக்குது. அதுவும் வேணால் நம்ம இப்போது கப்புள்ஸாக வந்தோன்னா ஜீப் ரைட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். குட்டீஸ் கூட்டிகிட்டு வந்தாங்காட்டி நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. ரூமில் தான் இருந்தோம். அப்புறம் குட்டீஸ்க்கு ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படியே டைம் எங்களுக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஸோ அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இன்ஃபினிட்டி பூல். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரெசார்ட்டில் இருக்கவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தோசை ஆர் இட்லி இருக்கும், அச்சுக்கு வந்து ஊட்டி விட்டுலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா புட்டு, கடலைக்கறி அந்த மாதிரி மெனூஸ் தான் இருந்தது. பூரி மசால் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு புட்டே சுத்தமாக பிடிக்கல, அதனால அவன் நல்லாவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்தது, அது கொஞ்சம் குடித்தான். ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க. அது வேணால் காரில் போகும்போது மேபி அவன் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ஒரு 11 AM 11:30 AM அந்த மாதிரி இருக்கும்போதே ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணியிருப்போம். அப் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு போகிற வழியில். நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா வேறு ரூட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ப்ளைன்ஸாக இருக்க மாதிரியே வந்துட்டோம். டிஸ்டன்ஸ் அதிகம், பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். நாங்கள் ஓப்பன் கிரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மதியம் லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். கவி வந்து இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தா, அதனால் அங்கே தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. உள்ள ஆம்பியன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் பரோட்டா, நான், சிக்கன் கிரேவி, மகாராணி சிக்கன், சிக்கன் மந்தி, பிரியாணி, கர்ட் ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு வர வழியில் டாப் நாச் இருந்தது. இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கவி வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் கவி வீடு ரீச் ஆகும்போது ஒரு 2 o'clock 2:30 அந்த மாதிரி இருக்கும். ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம பெருந்துறைக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் 9 o'clock. நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படியோ 2 hours 2.5 hours அந்த மாதிரி ஆயிரும். குட்டி வச்சுருக்கங்காட்டி இடையில நம்ம ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2.5 hours ஆயிரும். நம்மளோட ஹோட்டல் ரூமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட 8,000 வந்திருக்கும் 1 day ஸ்டேக்கு. தென் வந்து ஃபுட் வந்து 3 வேளை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டது ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் பெட்ரோல் சார்ஜ் 2,000. தென் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் பார்த்திங்கன்னா 1,000. டோட்டலாக பார்த்திங்கன்னா 14,000 to 15,000க்குள்ளே இந்த டூரோட எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹையான பட்ஜெட் தான். நாங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பாக போட்டிருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் போட்டிருந்தாங்க ஆம்பியன்ஸ் எல்லாமே. ஆனால் நேரில் போகும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. இந்த காஸ்ட்லிக்கு ரூம் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 5 to 6 அந்த மாதிரி வந்து போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் குறைச்சி பண்ணியிருக்கலாம்.
நம்ம டாப் நாச்சில் வாங்கின திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். நாங்கள் நேந்திரன் சிப்ஸ் வாங்கியிருந்தோம், ஸ்வீட் ஒன்று, காரம் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த பான் சாக்லேட் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், சேம் டைம் எனர்ஜிக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரெட்டு. அப்புறம் புளிப்பு முட்டை வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பால்கோவா ரசகுல்லா ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு. ப்ரௌனீஸ் வாங்கியிருந்தேன். ப்ரௌனீஸ் பார்க்கவே ரொம்ப டெம்ட்டாக நல்லா இருந்துச்சு, அதனால் இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். நான் ஹோம்மேட் ப்ரௌனி செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஒன் டே கண்டிப்பாக செய்யலாம். அடுத்து வரைக்கும் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு. இந்த புளிப்பு முட்டை பார்த்திங்கன்னா கேரளா டூர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற இலந்த வடை, இலந்த பொடி அதோட காம்பினேஷன் மாதிரியே இருக்கும். புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், சால்ட்டும் இருக்கும், 3 டேஸ்ட்டுமே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.